என்னிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பறிக்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில இருந்து பரிசுத்தத்தை பறிக்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில இருந்து தேவன் கொடுக்கிற எல்லா காரியங்களையும் அவன் தடை பண்ண வேண்டுமானால், அவன் செய்யற முதல் காரியம் என்னன்னா, என்னையும் கர்த்தரையும் பிரிக்கிறதுக்கு என்ன உண்டுனா ஒரு பாலம் தான் ஜெபம். ஜெபம் என்கிற ஒரு காரியத்தை என்னை விட்டு அவன் அகற்றி விட்டான் என்றால் வாழ்க்கை முடிஞ்சது. ஜெபம் இல்லாம நீ ஒண்ணு செய்ய முடியாது சபையே. பிசாசானவனை நீ மேற்கொள்ள வேண்டுமானால், பிசாசானவன் உன்னை கண்டு நடுங்குகிற ஒரு இடம் எதுனா, ஆவியிலே நிறைந்து நீ ஜெபிக்க 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 தேவன் உனக்காக பரலோகம் செயல்படுகிறதை காண்பாய். பாதாளம் நடுங்க ஆரம்பிக்கும். ஒரு தேவ மனுஷன் இருந்தான், அவன் பெயர் ஜான் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லிக்கு ஒரு காரியம் உண்டு. இந்த ஜான் வெஸ்லியும் ஆரம்பத்தில் ஜான் வெஸ்லியும் அவருடைய நண்பர்களும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார்களாம். இவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஜெபிக்க இவருடைய காதுகளில் ஒரு அலறலின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குமா. இவருடைய காதுகள்ல மட்டும் ஐயோ காப்பாத்துங்க இல்ல அலறல் கூக்குரலின் சத்தங்கள் பயங்கரமாய் கேட்கும். நிப்பாட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கேட்கல. இது பல நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இவன் தனியாக ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுதுலாம் இந்த அலறலின் சத்தம் எனக்கு இது டிஸ்டர்ப் பண்ணுது, என் சிந்தையை சிதறடிக்கிறது, எதனால இந்த அலறல் சத்தம்? பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். வெஸ்லி, மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ எப்ப முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ பாதாளம் நடுங்க ஆரம்பிக்கிறது. பாதாளத்தின் சத்தம் தான் உன் செவிகளிலே ஏற்றுகிறது. பிசாசானவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். பிசாசின் கூக்குரல்கள் தான் உன் செவியிலே ஏற்றுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் ஜெபம் மற்ற ஜெபத்தை போல ஒரு பாரம்பரிய ஜெபமா இருக்கிறதா, இல்ல ஆவியில் அனலான ஜெபமா இருக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, ஜாக்கிரதையாயிரு சபையே.